வணக்கம். ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த 2.5 ஆண்டுகளில் நாட்டின் அந்நிய நேரடி முதலீடு 8,84,000 கோடி ரூபாய். பிரதமர் மோடி பேச்சு. பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து வெளியேறு செல்லும் பயணிகளுக்கு வசதிக்காக இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் காரைக்கால் வந்தடைந்தனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கப்படும். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கடந்த 2.5 ஆண்டுகளில் அந்நிய செலாவணி முதலீடு 8,84,000 கோடி ரூபாய் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 8வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது இந்தியாவில் வர்த்தகத்திற்கு ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தவும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மோடி கூறினார். எளிதில் வர்த்தகம் செய்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த மத்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தில் சீர்திருத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் பயணிகளுக்கு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் இருந்து இன்று 3069 பேருந்துகளும் 12ஆம் தேதி 4054 பேருந்துகளும் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி 4147 பேருந்துகளும் பிற பகுதியிலிருந்து 3 நாட்களுக்கு 6423 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து திருச்சி, மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, குமரி, விழுப்புரம், கோவைக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆந்திராவுக்கு அண்ணா நகர் மேற்கில் இருந்தும் புதுச்சேரி, கடலூர், சிதம்பரத்திற்கு அடையாறில் இருந்தும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஆற்காடு, ஆரணி, வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூருக்கு பூந்தமல்லியில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் சிறப்பு பேருந்துக்காக 29 சிறப்பு முன்பதிவு மையங்கள் செயல்பட உள்ளன. இதற்கு www.tnstc.in என்ற இணையதள முகவரியில் பேருந்துக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் புகார் மற்றும் தகவல்களுக்கு 042474794709 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் இன்று காரைக்கால் வந்தடைந்தனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 51 பேர் காரைக்கால் மார்க் துறைமுகம் வந்து சேர்ந்தனர். கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பாம்பன், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தை சேர்ந்த 51 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இது தொடர்பாக இரு நாட்டு அமைச்சர்களும் கடந்த 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மீனவர்களை இலங்கை அரசு விடுவித்தது. சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்தது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மார்க் துறைமுகம் வந்த மீனவர்களுக்கு உறவினர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் என அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெள்ளம், புயல், வறட்சி ஆகியவை குறித்து தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வு அறிக்கையின்படி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி வடகிழக்கு பருவமழை மிகவும் குறைவாக பெய்துள்ளதால் அனைத்து மாவட்டங்களின் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரி முழுவதும் ரத்து செய்யப்படும் என்றும் வறட்சியிலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசிடம் நிதியுதவி கோரப்படும் என்றும் நெல் பயிர் விவசாயம் செய்து சேதமடைந்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 5,465 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதுபோன்று மானாவரி பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 3,000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு ஏக்கருக்கு 7,287 ரூபாயும் நிவாரண தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். வறட்சி காரணமாக வேலை வாய்ப்பின்றி பாதிக்கப்பட்டுள்ள விவசாய தொழிலாளர்களுக்கு தேசிய அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் தேதியை மாற்ற தேவையில்லை என்று தேர்தல் ஆணையத்திற்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. இது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு மத்திய அரசு எழுதியுள்ள கடிதத்தில்
பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் தேதியை மாற்ற தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி முதல் மார்ச் மாதம் வரை 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு பட்ஜெட் தாக்கல் தேதியை மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை முன்வைத்திருந்தன. இதனைத் தொடர்ந்து தமது நிலைப்பாட்டை தெரிவிக்கும்படி தேர்தல் ஆணையம் மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்டதை அடுத்து தற்போது இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகே ஜல்லிக்கட்டு நடத்துவது குறித்து செயல்பாடுகள் தெரிவிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அமில் மாதேவ், ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பான வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் உள்ளதாகவும் தீர்ப்பு நிலுவையில் இருக்கும்போது தீர்ப்பிற்காக காத்திருக்கிறது மட்டுமே அரசால் முடியும் என்று தெரிவித்தார். தீர்ப்பு வெளியானவுடன் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்றும் ஜல்லிக்கட்டு குறித்த நடிகர் கமலஹாசனின் கருத்திற்கு தான் முற்றிலும் உடன்படுவதாகவும் கூறினார். மேலும் ஜல்லிக்கட்டின் வன்முறை ஏதும் இல்லை என்றும் மத்திய அரசின் கைகள் தற்போது கட்டப்பட்டுள்ளதாகவும் அனில் மாதவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அறிவித்துள்ள ரூபாய் நோட்டு விவகாரத்திற்கு தான் கண்டிக்கவில்லை என்றால் தவறு இழைத்தவனாகி விடுவேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்தியா டுடே ஊடக மாநாட்டில் பேசிய ஸ்டாலின், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஏழை எளிய மக்களை மெல்ல மெல்ல சாகடிக்கும் திட்டம் என்று கூறினார். முன்கூட்டியே திட்டமிடாத இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கண்டிக்காவிட்டால் நான் ஏதோ தவறு செய்தவன் போல் ஆகி விடுவேன் என கூறினார். மேலும் பேசிய அவர், பண மதிப்பு நீக்க நடவடிக்கை அவசரமாக அள்ளி தெளித்த திட்டம் என விமர்சித்தார். இந்த திட்டம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் உதவாது என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதுமலை புலிகள் காப்பகத்தில் பூத்து குலுங்கும் நெருப்பு பூக்களால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிக அளவில் பூத்து குலுங்கும் ஃபிளேம் ஆஃப் ஃபாரஸ்ட் என்று அழைக்கப்படும் நெருப்பு பூ வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும். கடும் வறட்சி காலத்தில் பூக்கும் தன்மை கொண்ட இந்த மலரானது மற்ற மரங்கள் காய்ந்து இருக்கும் நிலையில் இந்த மரத்தில் மட்டும் இலைகள் முழுவதும் உதிர்ந்து சிவப்பு நிறத்தில் மரம் முழுவதும் அடர்த்தியாக பூத்துள்ளது. நெருப்பு போன்ற தோற்றத்தை அளிப்பதால் இந்த மலர் நெருப்பு பூ என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலர் பூக்கும் காலத்தில் இதில் உள்ள தேனை குடிப்பதற்காக விதவிதமான பறவைகள் மற்றும் தேனீக்கள் வந்து செல்கின்றன. தற்போது முதுமலை வனச்சரணாலயம் முழுவதும் கடும் வறட்சியால் காய்ந்துள்ள நிலையில் இந்த மலர்கள் மட்டும் பூத்துள்ளது சுற்றுலா பயணிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதியில் 60 லட்சம் மதிப்பிலான செம்மர கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி அருகே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மர கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திர போலீசார் தெரிவித்துள்ளனர். திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி காந்தாராவ், ஸ்ரீனிவாச மங்காபுரம் வனப்பகுதியில் ரோந்து பணியின் போது 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 டன் செம்மர கட்டைகளை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் வனப்பகுதியில் இருந்து செம்மரங்களை வெட்டி கொண்டிருந்த 30 பேர் அங்கிருந்து தப்பி ஓடி விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் தனியார் பள்ளியின் சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. கடந்த மாதம் சென்னையை வர்தா புயல் தாக்கியது. இதனால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் மரக்கன்றுகளை நட்டு மரங்களை பேணி காப்போம் என்று உறுதியளித்தனர். அந்த என்சிசி ஆஃபீஸர்லாம் சேர்ந்து எல்லா ஈவெண்ட்டும் சேர்ந்து நடத்தணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸ்கூலில் இந்த ஜெயலலிதா ஸ்கூலில் பசுமைக்காக வேண்டி க்ரீன் இயர்ஸுங்கிற ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த சென்ற புயல்னால் வர்தா புயல்னால் பாதிப்பு நிறையா இருந்தது. அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் சரி செய்வதற்காக மரங்களை எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணி எடுத்துகிட்டு அந்த விழுந்த மரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு மீண்டும் அந்த பசுமையை கொண்டு வரணுன்றதுக்காக வேண்டி இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வருங்காலத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு சொத்து படிப்பு அதையும் தாண்டி தலைமுறைகளை தாண்டி ஒரு உயிரினத்தை சமுதாயத்தை இந்தி சுற்றுச்சூழலை காப்பதற்கு ஒரு மாணவனும் இந்த பள்ளிக்கூடம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு மாணவனும் ஒரு மரத்தை தத்தெடுத்து ஒரு ஊரில் ஒரு மரத்தை தத்தெடுத்து மரம் வளர்ப்போம். இந்த மரத்தை வளர்த்து வரும் தலைமுறை இந்த சமுதாயத்திலிருந்து சொத்துலாம் வேண்டாம். வார்தா புயல் வந்தது, சுனாமி வந்தது, எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதையும் தாண்டி இந்த சுற்றுச்சூழலுக்கோசரம் நாங்கள் இன்றைக்கு ஒரு 500 கன்றுகளை மாணவர்கள் மூலமாக இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வளர்த்து சேரும். அடுத்த தலைமுறையை தாண்டி
பள்ளிக்கூடத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மரங்கள் இருந்தது. 30க்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து சாஞ்சி போச்சு வர்தா புயல் காரணமாக. அதோடைய மாற்று ஏற்பாடாக 50க்கும் மேற்பட்ட மரங்களை நாம் நடப்போம். அதுதான் இன்னைக்கு. தவறான நபர்களை தேர்வு செய்துவிட்டு பின்பு வருத்தப்படுவதில் நியாயமில்லை என்று ஒபாமா தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் பதவியில் இருந்து வரும் 20ஆம் தேதி பாராக் ஒபாமா ஓய்வு பெறுகிறார். இந்த நிலையில் சிகாகோவில் தனது கடைசி உரையை நிகழ்த்திய ஒபாமா கடந்த 8 ஆண்டுகளில் அமெரிக்காவில் தீவிரவாத தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார். அமெரிக்காவை அச்சுறுத்தி வந்த பல தீவிரவாத சக்திகள் முடக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் IS தீவிரவாத இயக்கம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட அமெரிக்கா தற்போது மிகவும் வலுவான நாடாக மாறியுள்ளது என்றும் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அமெரிக்காவிற்கு இணையாக முடியாது என்றும் ஒபாமா தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் தீவிரவாதிகள் தாக்குதலில் 38 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தான் இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதர் காயங்களுடன் உயிர் தப்பினார். காபூலில் நாடாளுமன்றம் அருகிலும் காந்தாகாரிலும் தீவிரவாதிகள் அடுத்தடுத்து தற்கொலைப்படை தாக்குதலை அரங்கேற்றினர். இதில் 38 பேர் உயிரிழந்தனர். 72 பேர் படுகாயமடைந்தனர். இவர்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதர் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். இந்த தாக்குதலுக்கு கண்டனங்களை தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். நன்றி, வணக்கம்.